எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. இதில் மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன் 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. 50 வினாக்கள் விடையுடன். முதல் கேள்வி, சே பிருந்தா எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. காணி நிலம். காணி நிலம் மீதிலாம் பாருங்க. மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இதெல்லாம் சே பிருந்தா அவர்கள் எழுதிய நூல்கள். அடுத்து, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் என்ற பாடலை இயற்றியவர் யார்? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். கண்ணதாசன். அடுத்து மூன்றாவது கேள்வி, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? இயேசுகாவியம். இயேசுகாவியம். அடுத்து நான்காவது கேள்வி, அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் சே பிருந்தா அவர்கள். சே பிருந்தா. அடுத்து ஐந்தாவது கேள்வி, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? தமிழக அரசியல் வானில், அதாவது தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. அடுத்து, பாய்மரக் கப்பல் என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன். பாய்மரக் கப்பல் பாவண்ணன். அடுத்து, கலை சொற்கள் பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. நேர்மைனா இன்டிகிரிட்டி, வானியல் ஆஸ்ட்ரானமி, கண்ணியம் டிகினிட்டி, உபதேசம் பிரீச்சிங். இப்போ நம்ம டெஸ்ட்டில் வரக்கூடிய கலை சொற்களாக இருந்தாலும் சரி, சொல்பொருளாக இருந்தாலும் சரி, நூல்கள், ஆசிரியர், இதெல்லாமே அதே மாதிரி இயற்பெயர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எட்டாவது கேள்வி, இயேசுகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இயேசுகாவியம் கண்ணதாசன். கண்ணதாசன். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார். அடுத்து, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். அடுத்து, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்லவர், உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார்? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது,
அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார்? தந்தை பெரியார். ஈவே ராமசாமி. பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன். குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார்? குற்றால முனிவர். ரசிகமணி. ரசிகமணி. ஞான தமிழ் புரிந்த நான் என்றவர் பூதத்தாழ்வார். ஞான தமிழ் புரிந்த நான் என்றவர் பூதத்தாழ்வார். கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காயிதே மில்லத். கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காயிதே மில்லத். அடுத்து, டிசம்பர் சூடினால் இதில் பயின்று வந்துள்ளது. டிசம்பர்னா என்னது? காலவாகு பெயர். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. உவமை அணி. இலக்கண குறிப்பு தருக. இன்ப வெள்ளம். இன்ப வெள்ளம். உருவகம். அடுத்து, பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன். பாவண்ணன். ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது? ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது? திருக்குறள். திருக்குறள். அடுத்து, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை. அடுத்து, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை குற்றால குறவஞ்சியில் பாடியவர் யார்? குற்றால குறவஞ்சினாவே திரிகூடராசப்ப கவிராயர். அடுத்து, தன்பொருணை புனல் நாடு. தன்பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிலார். சேக்கிலார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, கண்ணியமிகு காயிதே மில்லத் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டுகள் 1946 1952 வரை. அடுத்து, இலக்கண குறிப்பு தருக. தேன் தமிழ். தேன் தமிழ். உவமை. கூலம் என்பது எதை குறிக்கும்? கூலம்னா தானியம். தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர். அடுத்து, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட பெயரான வேணுவனம் குறிப்பது. வேணுவனம்னாவே மூங்கில் காடு. மூங்கில் காடு. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம். பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. கூடுகட்ட தெரியாத பறவை. கூடுகட்ட தெரியாத பறவை குயில். குயில். தானொரு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. தான் கூட்டல் ஒரு. அடுத்து பாருங்க, சொல்பொருள்.
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முத்துப்படு பரப்பிற் கொட்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? முத்துப்படு பரப்பிற் கொட்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. நற்றிணை. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு தினம்? இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு தினம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். கண்ணதாசன். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பொருளாகு பெயர் மல்லிகை சூடினாள், பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான், சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு, தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுங்க. பொருளாகு பெயர் மல்லிகை சூடினாள், பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான், சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு, தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். அடுத்து கண்ணதாசனின் இயற்பெயர். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. முத்தையா. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். வயல் என்பது ஒரு நாட்டின் அரணன்று. அடுத்து 40வது கேள்வி. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கு சரியான விடை அறம் எனும் கதிர். அறம் எனும் கதிர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். அடுத்து ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். அடுத்து பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் பி. அன்பு, தகளி, ஆர்வம், நெய்யாக, சிந்தை, இடுதிரி, ஞானம், விளக்காக. அடுத்து 44. சரியானதை தேர்ந்தெடு. உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை ஏகதேச உருவகணி என்பர். தவறு. போல, புறைய, அன்ன, இன்ன போன்றவை ஓம உருபுகள். சரி. அப்போ 2 மட்டும் சரி. இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல். இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. பொருளாகு பெயரின் வேறு பெயர் என்ன? பொருளாகு பெயரின் வேறு பெயர் முதலாகு பெயர். முதலாகு பெயர். திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளவர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. நக்கீரர். நக்கீரர். இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இவை அனைத்துமே சரி. அதாவது நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். அடுத்து 2வது கூற்று. பல்வேறு தொழில்கள் குறித்த
நாட்டுப்புற பாடல்களை அறிவு எனும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி. ஆனால் இருபொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எடுத்துக்காட்டு உவமை அணி என்பது தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா, அதாவது 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி 50 வினாக்கள் விடையுடன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.